ஹலோ நண்பா! இன்னைக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோல தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும் நண்பா. இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 2 கம்பேரிசன் வண்டிய பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டிவிஎஸ் தரப்புலேருந்து டிவிஎஸ் ஃப்ளேம்னு சொல்லிட்டு ஒரு பைக்குங்க 125 சிசியில் இருந்தது. இப்போ டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 125 சிசியில் டிஸ்கவர் இது 2த்தையும் சேர்த்து தான் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது 2த்துல நமக்கு பார்க்கும்போதே தெரியும் டிஸ்கவர் வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வண்டி. அந்த வண்டி தான் கண்டிப்பாக வந்து வின் பண்ணும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். 2மே வேர்சஸ்ன்னு நம்ம வச்சோம்னா போட்டின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டிஸ்கவர் தான் வின் பண்ணும். இருந்தாலும் 2த்துக்குமே நம்ம கம்பேரிசன் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். 2த்துலையுமே நம்மளுக்கு வந்து சேம் சிசி தான் கொடுத்துருக்காங்க. வேறு என்னென்ன சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, டிசைன், ஸ்பெக்ஸு, கம்பெனி தரப்புலேருந்து என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் போய் பார்ப்போம். இப்போ இந்த வண்டிங்க வந்து 2மே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. டிஸ்கவரியும் பார்த்திங்கன்னா பாஸ் ஒரு 5 இயர்ஸ் பிஃபோரை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. ஃப்ளேம் வந்து அப்போயே வந்து மார்க்கெட்டில் இருந்ததே தெரியாமல் போச்சு. இப்போ சுத்தமாகவே கிடையாதுன்னே நம்மளை சொல்ல முடியும். இந்த 2 வண்டிங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வித்தவுட் டிலே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2 வண்டியுமே பார்க்கும்போது செம்ம சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னே நம்மளை சொல்ல முடியும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய வண்டி நம்மளுக்கு பார்க்கும்போது எப்போவுமே டிஸ்கவர்னு நீங்கள் சொல்லுவீங்க. இருந்தாலும் அந்தளவுக்கு மார்க்கெட்டில் ஏன் இல்லை சொல்லிட்டு இந்த டிவிஎஸ் ஃப்ளேம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதோட லுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஆக்வர்டாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு லுக்கியான ஒரு ஃபேஸ் நம்மளுக்கு கிடைக்கலன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஒரு 125 சிசிக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நசுங்கி போன ஒரு வண்டி மாதிரி நம்மளுக்கு ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனாலேயே இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து மார்க்கெட்டில் விற்கலைன்னே நினைக்கிறேன். எப்போவுமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வண்டி வந்து நம்மளுக்கு இல்லை. அதனாலேயே இந்த வண்டி வந்து மார்க்கெட்டில் சஸ்டெயினபிளாக மூவ் ஆகலை. 2 இயர்ஸ் கூட இருந்திருக்காது. ரொம்ப நீங்கள் இந்த வண்டியை வந்து ரோட்டில் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த வண்டியோட சேல்ஸ் வந்து ரொம்பவே கம்மின்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இந்த வண்டியோட மைலேஜ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. 65 km/லிட்டர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு அந்த சமயத்தில். இதோட சிசியை பொறுத்தவரையும் 124.8 சிசி வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு சிசி கொண்ட ஒரு வண்டினே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஒரு மைலேஜும் ஒரு கம்யூட்டிங் செக்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு வண்டி. டார்க்கை பொறுத்தவரையும் 10 Nm ஆஃப் டார்க் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. பவரை பொறுத்தவரையும் அதே சேம் 10.5 பிஹெச்பி பவர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வண்டி, டார்க்கியான ஒரு வண்டின்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். இன்ஜினோட டைப்பு நம்மளுக்கு போகும்போது CCVTi 3 வால்வில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 4 ஸ்ட்ரோக் வண்டி தான் இது. அதனாலே மைலேஜும் நம்மளுக்கு நல்லாவே கிடச்சிருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இது வந்து இக்னிஷன் வந்து நல்ல ஒரு இக்னிஷனாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் செட்டப்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இதோட போரோட சைஸு நம்மளுக்கு பார்த்தோம்னா 54.5 mm வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸ்ட்ரோக் சைஸை பார்த்தோம்னா 53.5 mmல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட கம்ப்ரஸர் ரேஷியோ நம்மளுக்கு பார்க்கும்போது 9.4:1ன்ற விதத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபியூயலோட கேஜ் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது இதில் வந்து நல்ல ஒரு ஃபியூயல் கேஜ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டைமென்ஷன் அண்ட் கேப்பபிலிட்டி வைஸ் நம்மளுக்கு பார்க்கும்போது வண்டியோட ஓவரால் வித்து 760 mmல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லென்த்தை பொறுத்தவரையும் 2030 mmல வந்துடுது. ஹைட்டை பொறுத்தவரையும் 1070 mmல ஹைட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூயல் கேப்பபிலிட்டின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான். 7.5 லிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே இந்த வண்டி வந்து அதனாலேயே ரொம்ப சேல்ஸ் வந்து இல்லாமல் இருந்தது. கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் ஃபியூயல் வந்து அதிகமாக இருந்தால் எக்கனாமிக் லெவலில் இருக்கவங்களுக்கு இந்த வண்டி வந்து கொஞ்சம் கேப்பபிளாக மைலேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் டேங்கோட கேப்பபிள் வந்து ரொம்பவே கம்மியாகவே இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸு நம்மளுக்கு பார்க்கும்போது 165 mm வருது. வீல் பேஸ் வந்து 1330 mmல கொடுத்துருக்காங்க. அதே போல் வண்டியோட டோட்டல் வெயிட்டு 131 kilograms வெயிட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் டிஸ்க் பிரேக்கு, பேக்கில் ட்ரம் பிரேக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. டயர் செக்ஷனை பொறுத்தவரையும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 90/90 17 inches வீலோட வருது ஃப்ரண்ட் சைடு. ரியர் சைடு வந்து பார்த்திங்கன்னா 100/70 17 inches வருது. அலாய் வீல் செட்டப்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரேடியல் டயர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். டியூப்லெஸ் டயர்ஸோடு வந்து நம்மளுக்கு வந்துரும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 60,000ல் வந்து இந்த வண்டியை வந்து ப்ரைஸிங் பண்ணியிருந்தாங்க அந்த சமயத்திலேயே. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வண்டி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான 125 சிசியில்
டிஸ்கவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பஜாஜில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸ்னால் அது டிஸ்கவர் தான். டிஸ்கவர்லேயே நிறைய லைனப் வச்சுருந்தாங்க. 100cc, 125cc, அது போக பார்த்திங்கன்னா 150cc வந்து செமி ஃபேரிங்கில் வந்து ஒரு வண்டியை வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறையா டிஸ்கவரில் வந்து வெரைட்டியாக லான்ச் பண்ணாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். அதில் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது இதில் வந்து 125cc நம்மளுக்கு ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதனால் 125 வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதில் சிசியை பொறுத்தவரை 124.6cc கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் தான் நம்மளுக்கு வரும். 4 வால்வில் DTSI இன்ஜின் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு பஜாஜை பொறுத்தவரையும். 5 இன்ஜினும் சேமாக இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பவரை பொறுத்தவரையும் 12.3 PHP பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்கை பொறுத்தவரையும் 10.8 Nm ஆஃப் டார்க் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும், பேக்கில் ட்ரம் பிரேக்கும். ஃபியூலோட கேப்பபிலிட்டி பார்த்திங்கன்னா 10 liters கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 75 liters மைலேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப் டு நம்மளுக்கு வந்து பெங்களூர் அப் அண்ட் டவுன் வந்து சமயத்தில் நம்மளுக்கு அடிச்சிட முடியும். ஒரு தடவை ஃபியூலை ஃபில் பண்ணோன்னா அடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம்னே சொல்ல முடியும். அந்தளவுக்கு இந்த கேப்பபிலிட்டி அண்ட் மைலேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. வண்டியோட டைமென்ஷன் நம்மளுக்கு பார்க்கும்போது வித்து 714 mm வந்துடுது. லென்த்தை பொறுத்தவரை 2035 mm கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூல் கேப்பபிலிட்டி பார்த்தாச்சு. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா கொடுத்துருக்கோம். 165 mm கொடுத்துருக்கோம். வண்டியோட டோட்டல் வெயிட் 124 kilograms வெயிட்டு. டாப் ஸ்பீடு 105 km/h போகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு வண்டியாகவும் இருக்குது. வீலோட சைஸும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு 17 inches வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அலாய் வீல் செட்டப்ஸில் நம்மளுக்கு வரும். ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா செமி டபுள் பிரேட் ஃப்ரேம்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வண்டியோட லுக்கை பொறுத்தவரைக்கும் தரமான ஒரு லுக் இருக்குங்க. ஒரு வருஷமாக லுக்கை வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஃபைனலாக லான்ச் பண்ணது கூட லுக்கு நல்லாவே இருந்தது. ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் சின்னது பண்ணிட்டாங்க வண்டி. அது வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண வண்டி வந்து எங்கள் அத்தை பையன் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து டிஸ்கவர் தான் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஒரு 100cc வண்டி வந்து தரமாக இருக்கும். எவ்வளோ அடித்தாலும் தாங்கும். இப்போ இருக்கிற ஸ்ப்ளெண்டர் என்ன அடி அடித்தாலும் ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்கள். ரன்னிங் கண்டிஷனில் இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி வந்து அடின்னு ரப்படி அடிக்கலாம். அந்த மாதிரி இந்த வண்டி வந்து சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். கடைசியாக லான்ச் பண்ணதில் கொஞ்சம் சொதப்பி வச்சுட்டாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிட்டு STன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபேஸை வந்து ரொம்பவே சின்னது பண்ணிட்டாங்க. எப்போவுமே டிஸ்கவர் வந்து ஃபேஸ் அந்த மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க, என்ன சொல்ல, ஹெட் பொசிஷனு அது வந்து நல்லா ப்ராடாக கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப சிறுசாக கொடுத்தது ரொம்ப ட்ராபேக் ஆச்சு. அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு LED செட்டப்ஸ்லாம் கொடுத்தாங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறினாங்க. ஆனால் வண்டி இருக்க சின்னதாகிட்டே போனோன்னே வண்டியில் ரொம்ப கலகலப்பு ஆயிடுது. அந்தளவுக்கு வந்து வண்டியோட இன்ஜினும் சரியில்லை. இன்ஜின் ஃபால்ட் வந்து நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்க ஆரம்பிச்சிது. இன்ஜின் வந்து லோவர் ஒரு 1 lakh kilometerக்குள்ளே வந்து வண்டி வந்து இன்ஜின் சீஸ் ஆகிற அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இருந்ததுனால வண்டி வந்து அந்தளவுக்கு வந்து மார்க்கெட்டில் இதுவும் சஸ்டெயின் ஆகலை. இதையும் வந்து இப்போ டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க மார்க்கெட்டில். இந்த 2 பைக்குமே அவைலபிளாக இல்லை. இதில் உங்களுக்கு எந்த பைக் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்போயுமே பிடிச்சது பஜாஜ் தாங்க. பஜாஜில் டிஸ்கவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஓட்டியிருக்கேன். நான் காலேஜ் படித்து கொஞ்சம் பார்ட் டைமாக ஜாப் பண்ணும்போது ஒரு வேலைக்காக அது வந்து நான் ஓட்டியிருக்கேன். அந்த ஓனர் வந்து என்னை ஓட்ட விட்டாங்க. ஓட்டினேன். ரொம்ப சூப்பரான வண்டி. அதனால் எனக்கு வந்து பர்சனலாக டிஸ்கவர் பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கூகுளோட இந்த யூடியூபோட அனலைஸ் வந்து நம்மளுக்கு சொல்லுது. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூவான ஒரு வியூவர்ஸ்லாம் வரீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேருக்காவது நம்ம சேனலோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.